வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். 95வது சவுதி அரேபியா தேசிய தினம் மற்றும் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு ஜெதா மாநகரில் வசிக்கும் அயலக தமிழர்களின் குழந்தைகளுக்கான அறிவுத்திறன் சார்ந்த போட்டிகள் நடைபெற்றன. கடந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில் நோவல் சர்வதேச பள்ளியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியினை ஜெதா தமிழ் கலாச்சார மையத்தின் தலைவர் இஸ்மாயில் ஷரீப் ஒருங்கிணைந்து நடத்தினார். சமூக நலப்பிரிவு செயலாளர் முகமது அப்பாஸ் வரவேற்பு உரை நிகழ்த்தினார். இப்போட்டிகளுக்கான நோக்கம் மற்றும் செயல் திட்டத்தை பற்றி ஒருங்கிணைப்பாளர் ஜமீல்தீன் அவர்கள் சிறப்புரையாற்றினார். விளையாட்டு மற்றும் இளைஞர் நலச் செயலாளர் சித்திக் அகமது லெப்பை அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட பள்ளியின் முதல்வர் முகமது ஷபீக் அவர்கள் பேச்சுப் போட்டியையும், ஜெதா தமிழ் சங்கத்தின் பொறியாளர் காஜா மைதீன் அவர்கள் ஓவியப் போட்டியையும், இந்தியன் வெல்ஃபேர் ஃபாரத்தின் தலைவர் கீழே இர்ஃபான் அவர்கள் கட்டுரை போட்டியையும் தொடங்கி வைத்தனர். மேலும் ஜெதா தமிழ்ச் சங்கத்தின் திரு பார்த்திபன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். அயலக தமிழர்களான ஜெதாவில் வாழும் தமிழ் மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டு தங்களின் தனித்திறமையை வெளிக்காட்டினர். இந்திய பன்னாட்டு பள்ளியின் ஆசிரியர்கள் குழு வழிநடத்திய இப்போட்டிகள் அனைத்தும் நடுநிலைத் தன்மையுடன் மதிப்பீடு செய்யப்பட்டு வெற்றியாளர்கள் அறிவிக்கப்பட இருக்கின்றனர். நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை செயலாளர் அப்துல் சமத், பொருளாளர் அல் அமீன், கௌரவ ஆலோசகர் ரஃபீக் ஹுசைன், நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் முகமது உசேன், அகமது இப்ராஹிம் மற்றும் அமைப்பின் அங்கத்தினரான ரஃபீக் ஆகியோர் கவனித்துக் கொண்டனர். மேலும் இந்த பயனுள்ள நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த ஜெதா தமிழ் கலாச்சார மையத்தின் நிர்வாகிகள் அனைவரையும் பெற்றோர்கள் மனதார வாழ்த்தி பாராட்டினர்.